எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. ஃபுல்லாக அவ்வளோ கோவம், அவ்வளோ வலிக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நான் அழுவாமல் என்ன விஷயன்றத டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஆதின்னு ஒருத்தனை லவ் பண்ணேன், மேரேஜ் பண்ணேன். மேரேஜ்னா ப்ராப்பர் மேரேஜ் கிடையாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அப்படிலாம் நான் பண்ணல. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அவனுக்காக என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே விட்டுட்டு நான் போயிட்டேன். அவன் ஒரே ஒரு ஆளை நம்பி நான் போயிட்டேன். அது போகிறதுக்கு முன்னாடியே சார் வந்துட்டு நல்லா அது இதுன்னு பேசினாரு. பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னாரு. நான் அவனை ரொம்ப நம்பிட்டேன். ஐயோ, லவ் பண்ணுற பையன், இனிமேல் இவன் மட்டும்தான், நம்ம லைஃப்பில் வேறு யாரும் வரக்கூடாது, இவன் தான் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போது அவன் பேசுனதெல்லாம் நம்பி அவன் இது ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அடிக்கடி சோகமாக உட்காருவான். நான் பைத்தியக்காரி மாதிரி நான் போட்டிருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவனுக்கு செயின், கம்பல், நான் போட்டிருந்த ரிங்கு, காலேஜ் படிக்கும் போது எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சார் வந்துட்டு அப்போவே இந்த கேமிங் அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. எனக்கு அது தெரியாது. வீட்டில் ஒன்றா நான் ஒன்றுத்துக்கும் காணாமல் போனதுக்கு சாக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு வீட்டில் தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு திட்டி அடித்து நல்லா பயங்கர அடி வாங்கினான் அவனுக்காக. வீட்டில் அடித்து எல்லாம் பண்ணாங்க. பார்த்தா எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் விற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்கிட்டயே. நீ மற்றவங்கிட்ட பொய் சொல்லு நடிடா, நான் உன்னை நம்பி தான் நான் கொடுத்தேன், எனக்கே தெரியாமல் அது எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. நான் அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் தெரிஞ்சு போய் இப்படி உன்கிட்டயே நகை வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அந்த பையன் கரெக்டான பையன் கிடையாதுன்னா அவ்வளோ சொன்னாங்க, அவ்வளோ அடித்தாங்க, திட்டினாங்க. கேட்கல, யார் பேசுமே கேட்கல. நான் இல்லை அவனா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளை வந்து பிரிச்சுருவாங்க, நம்ம ஒரு சைன் போட்டுட்டா நம்மளை யாருமே வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால். எனக்கு அப்போ 21 தான் ஏஜ். அப்போ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பில். இப்போ வரைக்கும் ஒரு செகண்டும் நான் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அன்னைக்கு நைட்டு நான் அந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போனால் அவங்க வீட்லேயுமே வந்து சேர்த்துக்கல. ஃபுல்லாக அவனோட அங்கே இங்கேன்னு கோவில், சாப்பிடாம தூங்காமல் ட்ரெஸ் மாற்றாமல் ஃபுல்லாக சுற்றிட்டு நான் போட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸோடவே நான் இருந்திருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு என்னால் அங்கே இருக்க முடியல. ஏன்னா இவன் வேலைக்கு போகல, நான் அவங்க வீட்டில் இருக்கேன். அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. நம்ம போகலாம், நாம் நம்மளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சென்னைக்கு வா, நம்ம போகலாம், நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நான் ஸ்கூல் காலேஜ், நான் 10th படிக்கும் போதுலேருந்து மாடலிங், ஷார்ட் ஃபிலிம்னு 10th படிக்கும் போதுலேருந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் 10th +1 படிக்கும் போது வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்பத்துலேருந்தே எனக்கு இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது மைண்டில் இருந்துச்சு. காலேஜ் படிக்கும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஆனால் அம்மா வந்துட்டு இப்போதைக்கு நீ பண்ணாத, டிகிரி முடின்னு சொன்னதுனால நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்போ வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சீரியல் சான்ஸ் கிடச்சிது. சீரியல் பண்ணேன், நைட்டு பகல்னு. சின்ன மருமகளுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் என்னோட எஃபர்ட் ஃபுல்லாக போட்டு நான் வந்துட்டு அதில் ஏதோ அது எனக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க தெரியல, அது இதுன்னு வந்துச்சு. கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தாண்டி இப்போது ஏதோ சின்ன மருமகள்ன்ற ஒரு நல்ல சீரியலில் நான் இருக்கேன். அது பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே இவன் கூட இருக்கான். ஆனால் இவன் எதுவுமே பண்ணல. நான் மட்டும்தான் வீட்டில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வீடுன்னு போய் எல்லாமே ஒரு பொருளாக வாங்கி ஒரு ப்ராப்பர் வீடாக எல்லாமே அப்படி ஃபுல்லாகவே ரெடி பண்ணது எல்லாமே நான் ஒருத்தி வேலைக்கு போனதுனால மட்டும்தான். நான் நைட்டு பகல்னு கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் நான் உனக்கு தான் செலவழிச்சிருக்கேன்.
ஏன்னா நீ எனக்கு வேணும், உனக்காகன்னு இந்த 2.5 வருஷம் நான் சீரியல் போனதை ஃபுல்லாக நான் உனக்கு தான் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நாள் கூட நான் ஏண்டா அப்படின்னு நான் சொல்லி நினச்சதே இல்லை. நான் உனக்கு அவ்வளோ உண்மையாக இருந்தேன். அதுவும் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே, ஃபியூச்சரில் அது நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் தான் அந்த கேஸை வந்துட்டு திருப்பி இது பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லி அந்த கேஸ்க்காக எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ கொடுத்துருப்பேன். இப்போ வரைக்கும் நான் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனால் அசால்ட்டா நீ வந்து பேசிட்டு போற, எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன தைரியத்துலடா சுத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட ஒரு கில்ட் ஃபீல் இல்ல, ஒரு போயிட்டோன்ற வருத்தம் இல்ல. எனக்கு மட்டும் நீ நேர்ல கிடைச்சன்னு வச்சுக்கோ, பெரியவா மாதிரி பேசுறல. கோர்ட்ல பாத்துக்கிற நீ கோர்ட்டுக்கு வரியா? ஒரு வாட்டி இயரிங்க்கும் கவுன்சிலிங்க்கு மீடியேஷனுக்குன்னு ஷூட்ல அவ்வளோ சண்டை போட்டு அந்த டேட்டுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி அவ்வளோ தூரம் வெயில்னு பார்க்காம ஒரு வாட்டி நான் அங்க போய் லைன்ல போய் நின்று எனக்கு தேவையாடா இதெல்லாம்? உன்னை லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா நானு. எனக்கு சுத்தமா நிம்மதி நோலை கிடையவே மாட்டேங்குது. நான் வந்துட்டு குழந்தை சாக்லேட் கொடுத்து என்ன சமாதானப்படுத்துறீங்க வீடியோ போட்டு. என் பெர்மிஷன் இல்லாம எப்படா நீ போடுவேன்? அந்த ஒரு வீடியோ போட்டோ எடுத்தது எல்லாமே நான் தான். நான் உன்னை நம்பிதானே இருந்தேன், உன் நம்பிதானே அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். எப்படி என் பெர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட போனும் இல்லாம எப்படி அந்த போட்டோஸ் எடுத்த? உனக்கு போன்ல எல்லாமே தெரியும். உன்னோட பிரெயினை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாம இப்படி சில்லறத்தனமான வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோஸை ஃபுல்லா எடுத்து அதை ஃபுல்லா போட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி சேத்தாவோட புருஷன். நல்லா இருக்குல்ல உனக்கு இந்த டைட்டில்? வெக்கமா இல்ல உனக்குலாம்? நீ யாரு? உன்னை யாருக்காச்சும் தெரியுமாடா? நீ வேலைக்குன்னு ஒண்ணு போயிருக்கியா? ₹1 அருமை தெரியுமாடா உனக்கு? நீ வேலைக்குன்னு ஒண்ணு போய் கஷ்டம்னா என்னன்றத பார்த்து அந்த ₹1 நீ வந்து பார்த்திருந்தீன்னா இன்னைக்கு இப்படி எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு பேரடா ஏமாத்திட்டு இருக்க. அதாவது என்னன்னா, நீ இவ்வளவு பேர் ஏமாத்துன, எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், டிவோர்ஸ் கேஸ் கொடுக்குறேன், எல்லாம் ஓகேடா. வந்ததுக்கு அப்புறமாவும் திருந்தாம இப்போ வரைக்கும் எவ்வளவு பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்கடா. ஏண்டா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பேசுறாங்களா? அதாவது நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், எத்தனை வாட்டி வேணாலும் ஏமாத்து, ஒரு நாள் நீ மாட்டுவேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு புரிய மாட்டேங்குது நீ என்ன தைரியத்துல சுத்துற. அதுவும் நான் சத்தியமா உங்க அம்மாவில நான் அவ்வளவு நம்பினேன்டா. நான் அவங்கள என் ஃபேமிலி மாதிரி பார்த்தேன்டா. நான் வந்துட்டேன், சரி யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்களா, இல்ல நீ நான் சமாதானப்படுத்தணும்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சியா? உட்காந்துட்டு ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க, என்கிட்ட பேசுறா. என்கிட்ட பேசுனியாடா நீ? அப்போ ஏன் நான் எங்க ஷூட்டுக்கு போறேன் என்ன பண்ற உனக்கு தெரியாதா? என்கிட்ட வந்து பேசுனியா நீ? உங்க வீட்டுல ஒரு போன் கூட எனக்கு வரலடா. நான் வரும்போது கூட உங்ககிட்ட நான் எங்க வீட்டுக்கு கூட தெரியாம உங்ககிட்ட பேசிட்டு வந்தடா. லாஸ்டா நான் வரும்போது எப்படி உனக்கு இப்பெல்லாம் பண்ண தோணுது? நீலாம் மனுஷனே கிடையாதுடா. எக்ஸ் ஒய்ஃப் சொல்லக்கூடாது, ஓ ஒய்ஃப் நானு. டேய் நீ வேணான்னு சொல்றதுன்னா நான் டிவோர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். என்னாலும் பரவாயில்ல, இது என்ன எக்ஸ்ட்ரீம் போனாலும் பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் அதுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. நீ வேணான்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அது தெரியுதா? எனக்கு நீ வேணாம், எனக்கு உன்ன பிடிக்கல. இப்படி ஒரு கேவலமான ஜென்மம் என் லைஃப் பார்ட்னரா எனக்கு தேவையில்ல. அதுக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் நீ பண்ணாதது ஒன்றும் புதுசா பண்ண போறது இல்ல. உங்ககிட்ட என்ன இருக்கோ, என்ன ப்ரூஃப் இருக்கோ, என்ன நீ பண்ண முடியுமோ பண்ண, சரியா? எல்லாத்துக்குமே நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் திருந்தாம எல்லாரும் இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்க பாத்தியா? அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் என்னால முடியலடா. ஐயோ கடவுளே. அப்புறம் நீங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். சார் வந்து இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூல ஒரு கதை ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கதையில எது உண்மை எது போயின்னு நான் சொல்றேன்.
தாமரமா உன்னை கூப்பிட்டு வாப்பா கேம் விளாடலான்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? போன்ல இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது தெரியுமா? அந்த கேம் அந்த வெப்சைட் எதுக்குள்ள போகணும்னாச்சு தெரியுமா? ஆனா நீ அதுல கரைச்சு குடிச்ச வேண்டா, உனக்கு எல்லாமே தெரியும். உன்னை நம்பி அவங்க போனை எதுக்கு உங்ககிட்ட கொடுக்குறாங்க? உன்னை நம்பி தானே கொடுக்குறாங்க. அவனுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு எல்லாமே உனக்கு தெரியும். அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி, அதுக்குள்ள ஒரு இதுக்கு என்னென்ன பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் ஈஸியா மாத்திடுவேன். நீ தான் ஒரு 5 நிமிஷம் போனை வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவியே. அவங்க வந்து உன்னை கூப்பிட்டு கேம் விளையாடி ஃபர்ஸ்ட் டே அவங்க வின் பண்ணாங்க, செகண்ட் டே நீங்க வின் பண்ணீங்க, அப்புறம் லாஸ் ஆயிடுச்சு. என்னடா என்னடா கதை சொல்ற? வேற நல்ல கதை எழுதிட்டு வாடா. ஏண்டா நீ ஒருத்தர் சொல்லாம அவங்களுக்கு தெரியாதுடா எதுவுமே. எனக்கு தெரியும். நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் உனக்கு கூட தெரியாது. நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன். இவன் முன்னாடி அந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருந்திருக்காமா, அது எனக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சு நான் சண்டை போட்டு அன்னிலிருந்து அதுக்குள்ள போகவே கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேமா அப்படின்னு நான் அதை பத்தி சொல்லியிருக்கேன். கோவா போனப்போ அந்த விஷயத்த வந்துட்டு உண்மை போலாமா பாப்பான்னு கேட்டதுக்கு நான் அவங்கள ஸ்டாப் பண்ணேன். அப்படி இருக்கவங்க வாப்பா வாப்பான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு போய் வாப்பா வாப்பான்னு கேம் விளையாடினாங்களா? ஆதி போதும் ஆதி, ஸ்டாப் பண்றா. எவ்வளோடா பண்ணிக்கிட்டே இருப்ப நீ? ஒருத்தரோட பாவம் வாங்கிட்டே இருக்கடா, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குடா. இவ்வளவு பேரோட பாவம் இருந்தா நீலாம் வாழவே முடியாதுடா. நீ எவ்வளவு நீ இதுல வேற நல்லது பண்ணி அந்த பாவத்தால கழிச்சுக்கிறியா அப்படின்னு அதை சொல்றியாமே. இப்படி பண்ணா நீ இப்படி பண்றதே இப்படி பண்ணா சரியாயிடுமாடா? நீ அதுக்கு திருந்தணும்டா, திருந்தணும்டா. நீ ஆனா திருந்தாத ஜென்மமா இருக்கியே. எப்படி நாங்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணு வச்சு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கோம். ஏண்டா இத்தனை வருஷம் அவங்க பார்க்காதது, இத்தனை வருஷம் அவங்க ஃபேமஸ் ஆகாதது உன்னை வச்சு பேசி ஆளாளுக்கு வியூஸ் ஏத்திக்கிறாங்க, ஃபேமஸ் ஆயிக்கிறாங்களா? சரி, நீ ஒருத்த வரல, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நீ சோசியல் மீடியால நீ ஒருத்த வரல, ஸ்வேதா புருஷன்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் நீ சொல்லாம இருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நீ ஒரு ஆளுன்னு உன்னை வச்சு எல்லாரும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களாடா? ஹரி, சிரிப்பு வராம காமெடி பண்ண, ஓகேவா? பயங்கரமா சிரிப்பு வருது, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இனிமே சொல்றதா இருந்தா நல்ல ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு அப்படி சொல்லுங்க, சரியா? அப்புறம் நிறைய சொல்லணும்னு வந்தேன்டா, நிறைய சொல்லணும்னு வந்தேன்டா, மறந்துட்டேன்டா. எனக்கு ஒரு பக்கம் கோபமா வருது, என்ன பண்றதுன்னு தெரியலடா. நீ பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்கடா. ஆனா நீ ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏமாத்தல, அவங்க எல்லாம் ஃபேக்கு. மொத்த உலகமே உன்னை வந்துட்டு உன் மேல வந்துட்டு பொய்யான ஒரு விஷயம் சொல்லுது. இதெல்லாம் சரிடா. நான் உன்னை நம்பினால உனக்காக தானடா நான் இருந்தேன், ஒருத்தருக்காக மட்டும்தான்டா நான் இருந்தேன். என்னையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். உன்னால ஒரு பொண்ணு செத்து போயிருக்காடா, அதுவும் ஃபேக்கு. நீ அவங்களுக்கு நிதி வாங்கி தர அந்த ஃபேமிலிக்கு. அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசுன? அந்த பொண்ணு என்னடா சொல்லி பிளாக்மெயில் பண்ண? அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்காடா, வீடியோ எடுத்து வச்சு. எப்படிடா உன்னால அதை பத்திலாம் யோசிக்காம ஜாலியா இருக்க முடியுது? சத்தியமா நீ மனுஷனே கிடையாதுடா. ஆனா உன்னை வந்துட்டு லவ் பண்ணதுக்கு, உனக்காக நான் இவ்வளவு விஷயம் பண்ணதுக்கு நீ எனக்கு ரிட்டர்ன் பண்ற பத்தியா ஒரு விஷயத்த? என்னால முடியல. என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியலடா. என்ன ஃபாலோ பண்றியா, போனை ஹேக் பண்றியா, யாருக்கும் என் கான்டாக்ட்ல இருக்கவங்களா மெசேஜ் அனுப்புறியா? அப்படி என்னடா நீ இவ்வளவு பண்ணிட்டு நான் அவங்க கூட இருப்பேன்னு எப்படா நீ நம்புற?
இந்த என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை வேணான்னு டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு குழந்தை கிடையாது. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்றத சரிங்க சரிங்கன்னு தலையாடிட்டு பண்றதுக்கு. உன் கூட நான் 2 வருஷம் குப்பை கொட்டிருக்கேன்டா. நீ என்ன சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு கொஞ்சமாச்சும் எனக்கு தெரியாது? நீ இவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்கிய ஒரு டிராமா, அதுல கொஞ்சமாச்சும் எனக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்யா இருக்கும்னு? என்ன நினைச்சுக்கிட்டு, சரிப்பா நீ சொல்ற மாதிரி பிரில்லியன்ட் தான், நானு ஊர்ல இருக்க கதையெல்லாம் நான் வந்து சொல்றதெல்லாம் நம்பிட்டேன்னா, அதனாலதான் இவ்வளவு நாளா என்ன நீ வந்து முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க. ஆனா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன்டா, தயவு செஞ்சு நிம்மதியா விடுறா. என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாதடா. நான் எதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்குடா. நீ ஒரு மாதிரி என்ன பண்ற தெரியுமா? சைக்கோ சைக்கோ மாதிரி பண்ற. நீ சிரிச்சுக்கிட்டே ஒரு சைக்கோ பண்ணுவான் தெரியுமா, பண்ண வேண்டிய விஷயத்துல அந்த மாதிரி பண்றடா. நீ பண்ற பாவம் வீட்டுல இருக்கவங்களுக்கும் போகும்டா. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோட தான் பண்றீங்களா சொல்றாங்க, நானும் பாக்குறேன். ஆனா அவங்களாம் பாவம்டா, அவங்க வீட்டுல இருக்கவங்களும். ஆனா இப்படி உங்க அம்மா தாண்டா உனக்கு எடுத்து வச்சிருக்கா. உங்க அம்மா தாண்டா இப்படி ஒருத்த காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ராட் தனம் பண்றா, இவ்வளவு ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பவே உனக்கு ஏதாவது பண்ணிருக்கணும்டா. உன்னை இவ்வளவு நாள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நீ பண்ற தப்புக்கெல்லாம் கூடவே வந்துட்டு இருக்காங்க பாரு. உங்க மீடியால இந்த இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறீங்க தெரியுமா, உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு கேக்குறேன், தயவு செஞ்சு அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காதீங்க. 10 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. உங்களுக்கு வியூஸ் வேணும் இல்லை வந்து கண்டென்ட் வேணும், கொஞ்ச நாளைக்கு நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த, கேவலமான ஒரு ஜென்மத்தை வந்துட்டு நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அவருக்கு திருந்த மாட்டான், அவன் இப்படியேதான் இதுவே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நீ பண்ற எல்லாம், நீ யாரை ஏமாத்தலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க ஏமாத்தலாம், கோர்ட்டை ஏமாத்தலாம். கோர்ட் வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் தான் நீ சார் மதிப்பீங்கல்ல? எப்படி சார் நீங்க லா அண்ட் ஆர்டர்லாம் மதிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ட்டுக்குன்னு ஒன்று போகணும். உங்க கேஸ்கா இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃபோட கேஸ்கா இருந்தாலும் சரி, நீங்க கோர்ட்டுக்கு போய் அட்டென்ட் பண்ணணும். ஏதோ ஒரு ஊர்ல போய் மறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு நம்பரை மாத்திட்டு ஒய்ஃபைல உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது, சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணணும். உட்காந்து இந்த மாதிரி இன்டர்வியூல உட்காந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, நேர்ல வந்து ஃபேஸ் பண்ணணும், புரியுதா? சி எனக்கு அசிங்கமா இருக்குடா. உன்னதான் இவ்வளவு நல்லா நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினைக்கும் போது. நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். நீ என்ன பேசிட்டு போ, உனக்கா வந்து தெரியும் நம்ம பண்ணிட்டே இருக்கோம், தப்பு பண்ணிட்டே இருக்கோம்னு சொல்லி என்னைக்காச்சும் ஸ்டாப் பண்ணுவேன், நிப்பாட்டுவேன், திருந்துவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன திருந்தவே மாட்டேன். அதனால இன்னைக்கு நானே ஓகே, நீ என்னடா சொல்றது, நானே சொல்றேன்னு சொல்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சரியா? ஆனா நான் உன்னால ரொம்பவே மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கேன். நீ மென்டலா கிட்ட இருக்கடா. என்ன உன்னால பைத்தியம் பிடிக்குதுடா எனக்கு. நான் நல்லா தூங்கி எத்தனை நாளாச்சு தெரியுமா உனக்கு? நான் சரியா சாப்பிட மாட்டேங்கிறேன், தூங்க மாட்டேங்கிறேன், வெயிட் போட்டுட்டு போகுது நான் சரியா சாப்பிடாம. என்னால ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு வேலையை பண்ண முடிய மாட்டேங்குதுடா. நீலாம் மனுஷனா இருந்தா உனக்கு தெரியும் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ஃபீலிங்ஸை மதிக்கணும்னு உனக்கு தெரியும். நீலாம் மனுஷனே கிடையாதுடா. உனக்கு சாப்பாடு போட்டவங்களையும் நீ பேசுவ. ஏண்டா வாய்க்கு செம்ம பேசுறிய எல்லார பத்தியும். தாமரமா இன்னைக்கு அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டேன்டா, உன்னை பத்தி தப்பா கூட சொல்லிட்டு போட்டோம். உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. அவங்க எத்தனை நாள் நமக்கு யாருமே இல்லாதப்போ அவங்க கூட நின்று இருக்காங்க, நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு அவங்கள பத்தி பேசும்போது வாயில வரும்போது ஒரு வாட்டி கூட உனக்கு தோணாதாடா?